சவ் சவ் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் வானலியில எண்ணெய் ஊத்திக்கோங்க. அது சூடானதும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும், அப்படியே விட்டுருங்க. மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம் போட்டிருக்கோம், இதை நல்லா போட்டுக்கோங்க. அடுத்ததா மீடியம் சைஸ்ல ஒரே ஒரு தக்காளி போட்டாச்சு. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, அடுத்ததா சோம்பு போட்டுக்கலாம். அடுத்ததா இடிச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு காரத்துக்கு ஏத்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம சவ் சவ்வை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லா மசாலா அதில் இறங்கினதுக்கு அப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இது கொஞ்சம் நல்லா வரணும். அடுத்ததா வந்துட்டு நம்ம தேங்காய் அண்ட் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சிருக்கோம், அந்த பேஸ்ட்டை ஊத்திட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திடுங்க. 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்மளோட சவ் சவ் குழம்பு இது மாதிரி ரெடி ஆயிரும். ரொம்பவே சுவையா இருக்கும்.